ஹே ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட பார்ட் 8 தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸை நீங்க கண்டினியூவா பார்க்கறதுக்கு பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க, மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல கான் புக் படிச்சுட்டு இருக்கான். அப்பா அவனோட அப்பா அங்கே வந்துட்டு எதுக்குடா நீ தேவையில்லாமல் புக் படிச்சுட்டு இருக்க, இதை பண்ணுறதுக்கு பதிலாக என்னோட ஒர்க்கில் வந்து ஹெல்ப் பண்ணலாம்லன்னு கேட்க கானுக்கடையில் விருப்பம் இல்லை. ஸோ நான் உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ண மாட்டேன்றான். அந்த ஆர்கியூமெண்ட் பெருசாகி அவர் கானை அடிச்சுட்டு நீலாம் எதுக்குமே லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டு போக இதை அவனோட 2 தம்பிங்களும் ரூம்ல இருந்து பார்த்துட்டு கான் கிட்ட வந்து அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. கானும் அவங்க முன்னாடி எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ரூம்குள்ள வந்ததும் ஃபீல் பண்றான். கட் பண்ணா சண்டே இவங்க 3 பேரும் டெல்லோட வீட்டுக்கு வராங்க. என் அண்ணனுக்கு இன்னும் ஏண்டிக்கலன்னு டெல் சொல்லி அவங்களை உள்ள கூட்டிட்டு வர டான் கீழே இறங்கி வரான். நீங்க எல்லாம் இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க டெல் அவன் கிட்ட நம்ம பேரண்ட்ஸ் வர போறாங்கல்ல, சோ நான் அவங்களுக்காக குக்கிங் பண்ண போறேன், அதை சொல்லி தரதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல உனக்கு குக்கிங் கிளாஸ் எடுக்கிறதுக்கு பதிலாக பேசாம பேமை சமைக்க சொல்லிடலாமேன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க டெல்லும் இந்த ஐடியா நல்லா இருக்கேன்றா. அதை கேட்டு பேம் இன்னும் ஒரு செகண்ட் கூட நினைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு கிச்சன் எங்க இருக்குன்னு டாபிக்க மாட்டிடுறான். நெக்ஸ்ட் எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்ததுக்கு அப்புறமா நீ இன்னும் கீழே வரலையே, நான் வேற இப்ப பிஸியா இருக்கேன், ஸோ யாராச்சும் போய் அவனை எழுப்புறீங்களான்னு டெல் ஆரம்பிக்க மற்றவங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு பாமை அனுப்பி விடுறாங்க. பாமும் சரி நானே போறேன், இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்கன்னு அவன் மேல வரும்போது அங்க இருக்கிற போட்டோஸை பாக்குறான். அதை பார்த்துட்டு இவன் டீனை பத்தி நினைச்சு பார்த்துட்டு இருக்க அதுல ஒரு போட்டோவை பார்த்துடும் இவனுக்கு சடனா இன்னொரு ஞாபகம் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னா அவன் இப்ப பார்த்தது டீனோட அம்மா போட்டோவை. அவங்க வேற யாரும் இல்ல, இன்னோட அக்கா பொண்ணு அலன். இவனோட பார்த்துட்டு டீனோட ரூம்க்கு வந்து டோர் நாக் பண்றான். ரெஸ்பான்ஸ் எதுவும் வராதனால டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போறான். கட் பண்ணா இங்க கான் புக் படிச்சுட்டு இருக்க இன்னங்க வந்து நீ காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, ஸோ இப்போ கொஞ்சம் சாப்பிடுன்னு அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு ஊட்டி விடுறான். அப்புறம் இன்னும் அவன் கிட்ட வர சண்டே நம்ம பீச்சுக்கு போலாமான்னு கேக்குறான். இது வரைக்கும் கான் பீச் பக்கமே போனதில்ல, ஸோ இன்னும் அவனை கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். இப்ப இதெல்லாம் டீனோட கனவுல வருது. இங்க எல்லாரும் பாம டீனை எழுப்புறதுக்கு அனுப்பி விட்டா இவன் உள்ள வந்துட்டு டீன் தூங்குறத வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் சைட் அடிச்சதுக்கு அப்புறமா பாம அவனை கிஸ் பண்ணி எழுப்ப டீனும் இது கனவா இல்ல நனவான்றத செக் பண்றதுக்கு பேமை புடிச்சு வச்சு கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா பேம் ரூமை விட்டு வெளியே வர டீம் எடுல வந்து டீ நீ அவனை எப்படி எழுப்புனேன்னு அவனை புடிச்சு பார்த்துட்டு அவன் மொபைல எடுத்து கேமரா ஆன் பண்ணி காட்ட இவனும் உடனே ஹேர் ஸ்டைலையும் ட்ரெஸ்ஸையும் சரி பண்ணிக்கிறான். கட் பண்ணா எல்லாரும் இங்க இருக்கிறப்ப நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு டீன் கேட்க டெல் அடுக்கு அம்மாவும் அப்பாவும் வராங்க, சோ நான் அவங்களுக்காக குக்கிங் பண்ண போறேன் அண்ட் இவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லவும் டீனோட ஃபேஸ் மாறிடுது. ஆண்டி இவங்க 2 பேரும் கூட அதே மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு மனோ என்ன பிரச்சனை, ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறா. டீன் சின்ன வயசுல இருந்தே அவன் பாட்டி கூட தான் இருந்திருக்கான். அவனோட பாட்டி இவனுக்கு 18 வயசு இருக்கிறப்ப இறந்து போயிருக்காங்க. சோ அதுக்கப்புறமா தான் இவன் இங்க வந்திருக்கான். அதனால இவன் இன்னும் ஃபேமிலி கூட க்ளோஸ் ஆகல. ஆண்டி இவனுக்கும் அவன் அப்பாவுக்கும் சுத்தமா செட் ஆகாது. 2 பேருக்கும் ஒரே மாதிரியான பர்சனாலிட்டினால 2 பேரும் ஒரு ரூம்ல இருந்தாங்கன்னா சண்டை தான் வரும். இடையிலாட்டையும் கேட்டு முடிச்சிட்டு இதோ வந்துடுறேன்னு பாம் கிச்சனை விட்டு வெளியே போக டீமும் பின்னாடி போக பாக்குறான். பட் அதுக்குள்ள நீ எங்கடா போறேன்னு மனோ அவனை பிடிச்சிட்டு டிஷ் வாஷ் பண்ண சொல்றா. இங்க டீன் டல்லா உட்காந்து இருக்க பாம் ஷோல்டரை பிடிக்கிறான். 2 பேரும் அப்படியே நின்று பாட்டுட்டு இருக்கிறப்ப பாம் உனக்கு கால் வருதுன்னு மனோ அவன் டேப் எடுத்து வந்துட்டாரா. அவனோட தம்பி பூம் தான் வீடியோ கால் பண்ணிருக்கான். இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு இதுல யாரு உன்னோட லவ்வர்னு கேட்க டீன் ஏண்டிச்சு பாமோட ஷோல்டர்ல கை போடுறான். அதை பார்த்துட்டு இது யாருன்னு கேட்க பாம் சைலண்டா இருக்கான். சோ பூம் உடனே அவங்க அம்மாவை கூப்பிட்டுறான். தென் இவன் தான் டீன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு பாம் சொன்னதும் அவன் அம்மா உடனே அவங்க ரிலேஷன்ஷிப்க்கு ஓகே சொல்லிடுறாங்க. கட் பண்ண இப்ப இவங்க 4 பேரும் கிச்சன்ல நின்று வேலை செஞ்சுட்டே விளையாடிட்டு இருக்க டீன் கிச்சன் என்ட்ரன்ஸ் கிட்ட நின்று அவங்கள பாத்துட்டு இருக்கான். இவங்க டீனை பார்த்துடும் இங்க எடுக்க வேண்டன்னு கேக்குறப்ப காஃபி போடுறதுக்குன்னு சொல்லிட்டு உள்ள வரான். ஆனா அவன் எடுக்க வந்திருக்கான்றது எல்லாருக்குமே தெரியும். சோ 3 பேரும் பாமை விட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. தென் இவனும் கிட்ட வந்து பாமை கிஸ் பண்ண அவனும் வெளியே ஓடி வந்து இங்க உட்காந்துக்கிறான். கட் பண்ணா நைட் டைம்ல டீன் இந்த நியூ இயருக்கு என்ன பிளான்னு கேட்க இது வரைக்கும் ஒன்னும் இல்லைன்னு பாம் சொல்றான். சோ இவனும் கிளப்ல ரிசல்ட் நல்லா வந்தா நாங்க ட்ரிப் போவோம், நீயும் கூட வந்தா நல்லா இருக்கும்னு கூப்பிட நான் தான் கிளப்ல இல்லையே அப்போ எப்படின்னு கேட்க உன்னோட பாய் ஃப்ரெண்ட யாருன்னு நினைச்ச, நான் ஸ்விம்மிங் கிளப்போட பிரசிடென்ட், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்றான். கட் பண்ணா இப்ப கார்னர் நின்னு காட்டுறாங்க. இவங்க பீச்ல நல்லா விளையாடி முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறப்ப இன்னைக்கு நீ ஹாப்பியா இருந்தியான்னு கேட்க ஆமான கான் சொன்னதும் நான் உன் கூட இருந்தா நீ எப்பவுமே ஹாப்பியா இருப்பேன்னு சொல்றத கேட்டு பட் நீ என் கூட இருந்தா நீ நிறைய கஷ்ட
வருத்தப்படுவேன்றான். அப்பனா நான் கண்டிப்பா உன் கூட இருந்தே ஆகணும், என்ன நடந்தாலும் நம்ம அதை ஒன்னா நின்று ஃபேஸ் பண்ணலான்னு இன் சொல்றான். 10 செகண்ட்ஸ் கழிச்சு 2 பேரும் நீ என் பாய் ஃப்ரெண்டா இருக்கியான்னு ஒரே நேரத்துல கேக்குறாங்க. இன்னிட கான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்ல. சோ ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அவன் கானோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணதும் கான் அவன் கிட்ட நான் உன்னை நல்லா பாட்டுப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு கிஸ் பண்றான். பட் நான் இங்க டீனுக்கு சின் கால் பண்ணி என்னால கானை பத்தி கண்டுபிடிக்க முடியல, யாரோட டீடைல்ஸ மறைச்சு வச்ச மாதிரி இருக்கு, ஆனா நான் இன்ன பத்தி கண்டுபிடிச்சிட்டேன், அதை பத்தி தெரிஞ்சுக்க வெனஸ்டே சானோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வான்னு சொல்றான். கட்பனா இங்க கான் புல் மேல படுத்துட்டு வானத்தை பாத்துட்டு இருக்க இன்னங்க வந்துட்டு யாராச்சும் பாக்குறாங்களான்னு சுத்தி பார்த்துட்டு கானை கிஸ் பண்றான். அப்போ அவனும் ஏண்டிச்சு இதுவாடா கிஸ்னு கேட்டுட்டு அவனை தள்ளி விட்டுட்டு இவன் இன்னும் கிஸ் பண்றான். இப்ப இதெல்லாம் டீனோட கனவுல வர இவனும் கண்ணை தொடச்சிட்டு காலேஜ் போக ரெடி ஆகுறான். கட்பனா இங்க பாம் ஒரு புக்கை தேடிட்டு இருக்கான். அது கிடைக்கலன்னாடும் இவங்க கிட்ட வந்தா அந்த புக் இருக்கான்னு கேட்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு பிபிஏ டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில ஒரு புக் இருக்குன்னு சொல்றாங்க. சோ இவனும் இந்த இடத்துக்கு வந்துட்டு நான் உன்னோட டிபார்ட்மெண்ட் லைப்ரரியில இருக்குன்னு டீனுக்கு மெசேஜ் பண்றான். ஆனா டீன் அந்த மெசேஜை பார்க்கல. அதுக்கு பதிலா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துட்டு நாங்க பாம லைப்ரரியில பார்த்தோம்டான்னு சொன்னதும் டீன் அங்க இருந்து ஏஞ்சி போறான். கூடவே வின்னும் அங்க இருந்து போறான். ஸ்டெப்ஸ்ல இறங்குறப்ப என்னடா ஒரு மாதிரி இருக்க, மறுபடியும் உனக்கு அந்த கனவு வருதான்னு வின் கேட்க இவனும் ஆமான்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு, அதுக்கான ஆன்சரும் முன்னாடி இருக்கு, பட் அதை தெரிஞ்சுக்கிட்டா பிரச்சனை வரும், அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு கேட்க பிரச்சனை வரும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுக்கு அதை பண்ணணும், அப்படியே விட வேண்டியதுதானு சொல்றான். ஆனா டீனுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. சோ வின் அவன் கிட்ட பிரச்சனை வந்தா நீ பாம விட்டுட்டு போயிருவியான்னு கேட்க அப்படிலாம் இல்ல, நான் அவனை விட்டு போக மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டு அவ பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல, நீ அதை பத்தி தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் கேன்டீனுக்கு போறேன், நீ லைப்ரரிக்கு போன்னு சொல்லிட்டு போறப்ப எனக்கு தெரிஞ்சு பாமும் உன்னை விட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு போறான். அப்புறமா டீன் லைப்ரரிக்கு வந்து பாம தேடுறான். அவனை கண்டுபிடிச்சடா அவனை டைட்டா ஹக் பண்ணி ஐ லவ் யூ சொல்றான். அதுக்கப்புறமா பார்க்கிங் லாட் வரைக்கும் கூட வந்து பாம அனுப்பி விட்டுட்டு இவன் சானோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வரான். இங்க வந்து சின்ன மீட் பண்ண அவன் இவன் கிட்ட எதுக்கு இவங்களை பத்தி என்ன தேட சொன்னேன்னு கேக்குறான். நான் அவங்கள என் கனவுல பார்த்தேன், நான் ரொம்ப நாளா ஒருத்தரை தேடிட்டு இருந்தேன், அவனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு இன்னும் அதிகமா கனவு வர ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதுல ஒருத்தன் பேரு கான் இன்னொருத்தன் பேரு இன்னுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு கான் சூசைட் பண்ணிட்டான் அண்ட் இப்போ நான் தான் அவன்னு சொல்ல அதை கேட்டு சின் அந்த ஃபைல ஓபன் பண்ணி ஒரு போட்டோவை காட்டுறான். இவன் தான் அவன் 18 வயசுல சூசைட் பண்ணிக்கிட்டான். இந்த போட்டோ அந்த இன்சிடென்ட்டுக்கு 1 மாசம் முன்னாடி எடுத்ததுன்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயத்த தப்பா புரிஞ்சுட்டு இருக்க, அன்னைக்கு 2 பேருமே சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் கான் பண்ணிருக்கான் நெக்ஸ்ட் இன் பண்ணிருக்கான்னு சொல்றான். அப்புறம் டீன் இன்னோட ஃபுல் நேம படிக்கிறான். இந்த பேரு உனக்கு தெரியுதான்னு சின் கேட்க தெரியலன்னு தலையாட்டுறான். அப்ப அவனும் நல்லா பாருடா இது உன் அம்மாவோட ஃபேமிலி நேம், இன் உன்னோட பாட்டியோட தம்பின்னு சொல்றான். சோ டீன் இன்னோட ஃபேமிலியில பிறந்திருக்கான், அதே மாதிரி பாம் கானோட ஃபேமிலியில பிறந்திருக்கான். பட் டீனுக்கு இன்னும் அது தெரியாது. இப்போதைக்கு பாம் இன்னோட மருஜன்மோன்றது மட்டும்தான் இவனுக்கு தெரியும். அதனால உடனே இவன் பாம பார்க்க கிளம்பிடுறான். அவன் டிரைவ் பண்றப்ப கானன் இன்னோட மெமரிஸ் பிளாஷ் ஆக அவன் கானை திட்டிட்டே டிரைவ் பண்றான். இங்க வந்ததும் அவன் பாம் கிட்ட எதுவும் சொல்லல, இன்னைக்கு நான் இங்க ஸ்டே பண்ணிக்கவான்னு கேட்டுட்டு உள்ள வரான். அவன் ஃபேஸ பார்த்தாலே தெரியுது அவன் அழுதுருக்கான்றது. சோ பாமும் எதுவும் கேட்கல. டென் தூங்குறப்ப பாம்க்கு வழக்கம் போல கானன் இன்ன பத்தின கனவு வரவும் அவன் தூக்கத்துல கானோட பேரை சொல்ல டீன் ஏண்டிச்சு பாம தூங்க வைக்கிறான். கட் பண்ணா மார்னிங் டீனோட மொபைல் ரிங் ஆக அதை பாம் அவனோட மொபைல்னு நினைச்சிட்டு கால் அட்டன் பண்றான். அந்த பக்கம் டெல் பாமோட வாய்ஸ் கேட்டோட எக்ஸைட் ஆயிட்டு நான் டீன் நைட்டு வீட்டுக்கு வரலேன்னு தான் கால் பண்ணேன், பட் இனி நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அவன் அங்க இன்னொரு நைட்டு ஸ்டே பண்ணாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த டான் கிட்ட சொல்ல ஓடி போறா. அதே நேரத்துல இப்ப இங்க பாமோட மொபைல் ரிங் ஆக அத டீன் தூக்கத்துல எடுத்து அட்டன் பண்றான். சரி நான் கூட்டிட்டு வரேன், டிராப் நீங்க பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு மனோ ஒன்னு குரூப் ஸ்டடிஸ் பண்றதுக்கு வர சொன்னான்னு சொன்னதும் பாம் ஃபர்ஸ்ட் அவளோட ரியாக்ஷன் என்னன்னு கேக்குறான். அதுக்கு டீனும் ஒன்னும் இல்ல, ஜஸ்ட் என் காடு கிளியிற அளவுக்கு கத்துனா அவ்வளவுதான்னு சொல்றான். அதை கேட்டு போச்சுதான்னு நினைச்சிட்டு பாம் குளிக்க போக டீன் சின்னோட ரூம்க்கு வந்து சானோட ஷர்ட்டை கேக்குறான். பாம் கிட்ட சொல்லிட்டியாடான்னு கேட்க இன்னும் இல்ல, ஆனா இன்னைக்கு சொல்லிடுவேன்னு சொல்லிட்டு திருப்பி பாமோட ரூம்க்கு வரான். இங்கே இவன் டாய் ஸ்வீட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீன் வந்துட்டு நான் இன்டர்ச்ச பத்தி சொல்லணும்ன்றான். அதை கேட்டு இவனும் இப்ப நான் இன்டர்ச்ச பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நம்ம
ரிலேஷன்ஷிப்ல ஏதாச்சும் மாறுமான்னு கேட்க கண்டிப்பா மாறாதுன்னு அவன் கையை பிடிச்சு சொல்றான். நான் ஹாப்பியா ஆவனா இல்ல சேட் ஆவனான்னு கேட்க சேட் ஆவன்னு சொன்னதும் அப்போனா அதை பத்தி என்கிட்ட சொல்லாத, நான் அதை தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்றான். கட் பண்ணா இங்க மனோ விழுந்து சிரிக்க எதுக்கு சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு சரிடின்னு டீம் கன்ஃபியூஸ்டா உட்காந்து இருக்கான். அப்ப அவ காலை டீன் அட்டன் பண்ணான்னு சொல்லிட்டு அகைன் சிரிக்க பாம் அங்க வரான். சோ ரெண்டு பேரும் காலங்காட்டால டீன் உன் காண்டோல என்ன பண்ணான்னு கேட்டு டீஸ் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க டீன் வீட்டுக்கு வந்து டெல் கிட்ட பாம் செஞ்ச ஸ்வீட்ஸை தந்துட்டு நீங்க நம்ம பாட்டிய பாப்பீங்களான்னு அவன் அம்மாவோட அம்மாவை பத்தி கேட்க இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டு உனக்கு பாட்டிய பிடிக்காதுன்னு நினைச்சோன்னு சொல்ல யார் அப்படி சொன்னதுன்னு கேக்குறான். அப்பா தான் சொன்னாரு, பாட்டிக்கு அம்மா வீட்டு சைட்ல இருக்கிற யாரையும் பிடிக்காதுன்னு சொன்னாருன்னதும் ஆனா யாரும் எனக்கு அப்படி சொல்லி தரலன்னு சொல்லிட்டு பாட்டிய பார்க்க என்ன கூட்டிட்டு போறீங்களான்னு கேட்க டான் அவன் பாட்டிக்கு கால் பண்ணி நாங்க உங்களை பார்க்க வரோம்னு இன்ஃபார்ம் பண்றான். கட் பண்ணா இங்க 3 பேரும் படிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே பாம் டீனுக்கு மெசேஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். அதை பார்த்ததும் என்னடா 2 hours கூட ஆகல அதுக்குள்ள டீனை மிஸ் பண்றியான்னு டிவி இவனை டீஸ் பண்ணிட்டு அப்படியே 3 பேரும் லிப்ஸ்டிக்கை வச்சு விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா இப்ப இவங்களை காட்டுறாங்க. கான் என்னோட வீடு வரைக்கும் வந்து அவனை விட்டுட்டு இன்னவன் அக்கா பொண்ணு கூட விளையாடுறத கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு போறான். இப்ப அதே வீட்டுக்கு டீனும் அவன் தம்பி தங்கச்சியும் அவங்க பாட்டிய பார்க்க வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் டீன் அவன் பாட்டிய பாக்குறனால 2 பேருமே இமோஷனல் ஆயிடுறாங்க. சோ டானும் டெல்லும் அவங்கள கொஞ்சம் தனியா விட்டுட்டு உள்ள போயிடுறாங்க. கட் பண்ணா இங்க இன்னோட அக்கா லோட்டஸ் பெட்டல்ஸ் வச்சு ஒரு ஸ்வீட் பண்ணிட்டு இருக்க இன்னும் அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். இப்ப இங்க பார்த்தா டீனோட பாட்டி அவன் கிட்ட உன்னோட அப்பா சைட் ரிலேட்டிவ்ஸ்க்கு உன் அம்மாவை பிடிக்காது, அவ ஹைஸ்கூல் முடிக்கிறதுக்கு முன்னாடியே பிரெக்னென்ட் ஆயிட்டா, அந்த விஷயம் தெரிஞ்சதும் உன்னோட கொள்ளு தாத்தா ரொம்பவே கோவப்பட்டாரு, உன்னோட அப்பாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் வந்துட்டாங்க, ஆனா கடைசியில உனக்காக 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டீன் பாம் பண்ண ஸ்வீட்ஸ் எடுத்து தரவும் இந்த ஸ்வீட்டை பாட்டு எத்தனை வருஷமாச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இதை எங்க வாங்கினேன்னு கேட்க இது என் லவ்வர் செஞ்சதுன்னு சொல்றான். அதை கேட்டு இவங்க அவன் லவ்வர் ஒரு பொண்ணுன்னு நினைச்சிட்டு நெக்ஸ்ட் டைம் நீ வரப்ப உன் கேர்ள் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வான்னு சொல்ல என்னோட லவ்வர் பொண்ணு கிடையாது பையனை சொன்னதோ இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அதை கேட்ட உடனே இவங்களுக்கு கானன் என்னோட ஃபியூனரல் தான் ஞாபகம் வருது. சோ இவங்க டீன் கிட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் தப்பான முடிவு மட்டும் எடுத்துடாதுன்னு சொல்ல நீங்க என்ன நம்புங்க, நான் சூசைட்லாம் பண்ணிக்க மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, அப்போ என்னால அவனை காப்பாற்ற முடியல, பட் இந்த தடவை யாரும் சாக மாட்டோம்னு சொல்லிட்டு இவன் தான் கானன்ற விஷயத்த சொல்றான். கட் பண்ணா டீன் இப்ப இவன் ரூம்ல இருக்கான். அப்ப பாம் நான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன், இன்னைக்கு நான் ரொம்ப நிறைய படிச்சுட்டேன்னு மெசேஜ் பண்ணேன், இவனும் நல்லா படி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு கிஃப்ட் தரேன்னு ரிப்ளை பண்றான். அதே நேரத்துல இங்க டீம் தூங்குறதுக்கு ட்ரை பண்றான், பட் அவனால தூங்க முடியல. சோ அவன் பேக்கை எடுத்துட்டு வின்னோட ரூமுக்கு வந்துடுறான். இவன் இங்க வந்துட்டு பெட் ஃபுல்லா ஆக்குபை பண்ணிக்க நீ இப்படி படுத்தா நான் எங்கடா போய் படுப்பேன் வழி விடுன்னு வின் சொல்ல அதெல்லாம் முடியாதுன்னு டீம் அப்படியே படுத்தது இருக்கான். அப்ப வின்னும் அவன் மேல ஏறி உட்காந்து கிஸ் பண்ற மாதிரி கிட்ட வர டீம் அவனை மிதிச்சு தள்ளி விட்டுட்டு பிலோவை வச்சு அடிக்கிறான். அதுக்கப்புறமா வின் உன்னால தூங்க முடியலையான்னு கேட்க ஆமான்னு தலையாட்டிட்டு வின் மேரி கிறிஸ்மஸ்னு சொல்றான். என்ன கிறிஸ்மஸ் லைட்ஸ் பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறியான்னு கேட்க ஓகே நீ எப்ப ஃப்ரீயா இருக்கியோ சொல்லு நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்புறம் டீம் நான் உன்னை ஹக் பண்ணிக்கவான்னு கேட்க வின்னும் அவனை ஹக் பண்ணிட்டு தூங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட பார்ட் 8 கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.